ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ரா இண்டியன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுவையான கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு காரக்குழம்பு கிராமத்து சுவையில் ரொம்ப எளிமையான மூலப்பொருட்களை வச்சு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபன் ஐட்டம்ஸ், தோசை, இட்லி அந்த மாதிரி எதோட வேணால் நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். இதோட செய்முறை விளக்கம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதுக்கு தக்காளி, வெங்காயம் இந்த குவான்டிட்டி நான் அதிகமாக எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா குழம்போட அளவு நீங்கள் எப்போவுமே அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் தக்காளியும் வெங்காயத்தையும் நம்ம அதிகமாக சேர்க்கும்போது நமக்கு கிரேவி அதிகமாக கிடைக்கும். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு முருங்கைக்காய், 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய், அதற்கு ஒரு 5லேருந்து 6 தக்காளி பழம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி 4லேருந்து 5 பெரிய வெங்காயத்தையும் நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ முருங்கைக்காய், கத்திரிக்காயை கட் பண்ணி நான் தண்ணியில் சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம தாளிப்பு பார்த்துடலாம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் சாதாரணமாக நம்ம எப்போவும் தாளிக்கிற மாதிரி கடுகு சேர்த்து கடுகு பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் இது பார்த்திங்கன்னா புளி நான் ஃபைனலாக நம்ம காரக்குழம்புக்கு சேர்க்கறதுக்காக ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நான் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எப்பவும் தாளிக்கிறது மாதிரி தான், எப்பவும் செய்கிற அதே மாதிரியான மெத்தட் தான். அதாவது எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பூண்டு பற்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள், கருவேப்பிலை. இதில் புதுசாக எதுவும் இல்லை, வழக்கமாக நம்ம சேர்க்குற அதே பொருட்கள் தான் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடலாங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் திரும்புகிற வரைக்கும் இது இந்த சூட்லேயே நல்லா வதக்க விடலாம். கடுகு நம்ம தாளிச்சிடறோம். எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, இதை தான் சேர்த்து நான் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வதக்கினேன். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி பழத்தை இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயம் நமக்கு எந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வருதோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த கிரேவி ரொம்ப அதிகமான அளவு கிடைக்கும், சுவையாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 6லேருந்து 7 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கான கிரேவி நான் 1/4 கிலோ காய்கறிகளை வச்சு செஞ்சு காட்டுறேங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. கரண்டிகளை அப்பப்போ நம்ம இதை மசிச்சு விடும்போது நமக்கு தக்காளி பழம் நல்லாவே மசிஞ்சு வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா காய்கள், கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கள், முருங்கைக்காய், கத்திரிக்காய் காயை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்து அதையும் இந்த கிரேவியோடு நல்லா சேர்ந்து வர மாதிரி இதை வேக வைக்கலாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஆனால் டேஸ்ட் உங்களுக்கு இந்த முருங்கைக்காயோட டேஸ்ட்டும் கத்திரிக்காயோட சுவையும் சேர்ந்து நமக்கு மீன் குழம்பு சாப்பிட்ற அந்த டேஸ்ட் கொடுத்தது. காரணம் என்னென்னா இதில் நம்ம பூண்டு எல்லாமே சேர்த்தது இதுக்கு கூடுதல் சுவையை கொடுத்தது. எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் தனியாத்தூள் பவுடர் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தான். தனி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்தோட அளவு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூளை நீங்கள் கூடவோ குறைச்சிக்கோ செஞ்சுக்கலாம். காரக்குழம்பு அப்படின்னாலே கொஞ்சம் நமக்கு காரம் வழக்கமாக செய்கிறத விட கொஞ்சம் இருந்தால் தான் நமக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். அடுத்து சுவைக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். எல்லா கலவையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இது காய்கள் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். மறுபடியும் இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் தண்ணியில் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா காய்கள் நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருக்கு. காய்கள் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக புளி ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் விழுது, அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது ஊற்ற போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா காய்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் புளி சாறு சேர்த்துக்கிறேன். புளி நமக்கு அந்த புளி தண்ணி மட்டும் வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நமக்கு குழம்பு நல்லா கொதித்து பச்சை வடைலாம் போய் வந்துடுச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் உங்களுக்கு அளவு அதிகமாக வேணான்றவங்க அளவு நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நானும் அதிகமாக தேங்காய் சேர்க்கலை.
ஒரு 2-3 சில்லு தேங்காயை மட்டும் நல்லா ஃபைனான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி இந்த கலவையில், இந்த குழம்பு கலவையில் சேர்த்துட்டேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு கொதி வந்தால் போதுமானது. குவான்டிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தக்காளி வெங்காயம் அதிகமாக சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ அதிகமான அளவுக்கு நமக்கு குழம்பு கிரேவி கிடச்சிருக்கு பாருங்கள். இது 7லேருந்து 8 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். இதில் நம்ம ஸ்பெஷலாக எந்த இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்கல. ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருட்கள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஃபைனலாக வாசனைக்காக நான் ஒரு கொத்தமல்லி இலையும் சேர்த்து அதையும் ஒரு கொதிக்க விடுறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் ஒதுங்கி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதித்து வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு காரக்குழம்பு தயாராகிடுச்சின்னு அர்த்தம். எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில், அதுவும் கிராமத்து சுவையில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி இது பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாகவும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சக்ரா இந்தியன் ஃபுட்டுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.